இன்றைக்கான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாக இருக்கிற. ஒவ்வொரு மனுஷனையும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். சிலருக்கு பெரிய பணக்காரன் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதற்காக போட்டி போட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் செய்யாத முயற்சிகளே இருக்காது, அவ்வளவு முயற்சி செய்வார்கள். வேறு சிலர் பெரிய படிப்பு படிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக தங்கள் நேரத்தை, உழைப்பை, பணத்தை செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க லட்சியத்தை அவங்க அடையவே முடியாது. இன்னும் சிலர் நான் ஆண்டவரை வெறுக்கிறேன் என்று சொல்லி தூரமாய் போய்கொண்டே இருப்பார்கள். அதுவும் அவர்களுக்கு நிலைக்கவே நிலைக்காது. இன்னும் சிலர் கிறிஸ்துவத்தையே நான் அழிப்பேன் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு சிலரை அழித்து கொண்டிருப்பார்கள். முடிவு அவர்கள் எண்ணங்கள் மாற்றப்படும். சவுலின் எண்ணம் பவுலாய் மாற்றப்பட்டது. அதே போன்று எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, உங்கள் எண்ணங்கள் வேறு, ஆண்டவரின் எண்ணங்கள் வேறு. நீதிமொழிகள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: மனுஷருடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாயிருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாயிருக்கிறது, ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை இருக்கும். நீங்கள் என்னதான் எண்ணங்கள் நீங்கள் வைத்தாலும் ஆண்டவருடைய யோசனை என்னவென்றால் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நிலைத்து நிற்கும். அந்த யோசனையை யாருமே மாற்ற முடியாது. சங்கீதம் 33:11ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: கர்த்தருடைய ஆலோசனையை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு வசனமும் வார்த்தைகளும் நித்திய காலமுமாய் இருக்கிறது. எப்பொழுது இந்த வேத வசனம் உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்டதோ அது நமக்காக மட்டுமல்லாமல் நம் முன்னோர்கள் காலத்திலிருந்தே நித்திய காலமாய் அது இருக்கிறது. அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். ஆண்டவர் ஆபிரகாமையும் அவன் சந்ததியரும் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று சொன்னார். அது தலைமுறை தலைமுறையாய் இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நீங்களும் நானும் உணராமல் இருந்திருக்கிறோம். நீதிமொழிகள் 16:9 பார்க்கும் பொழுது மனுஷருடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். என்னுடைய இருதயம் உங்களுடைய இருதயம் உங்கள் வழியை என் வழியை யோசித்து கொண்டே இருக்கும். அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நீங்கள் என்னதான் யோசித்து என்னதான் படுத்து உருண்டு பிறண்டாலும் உங்களுடைய யோசனைகளை உங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சிலர் பாருங்க,
உருண்டு பிறண்டு எழுந்திரிப்பாங்க. என்னதான் உருண்டு பிறண்டு நீங்கள் எழுந்திரிச்சாலும் உங்கள் உடம்புல ஒட்டுறது தாங்க ஒட்டும். நீங்கள் மலையை பார்த்து எனக்கு ஆசைப்படுவீங்க, இந்த மலையெல்லாம் நான் வெட்டி கற்களாக வெட்டி விற்று விடுவேன் என்று. உங்களால் முடியாது. ஏன்னா உன்னுடைய நடையை உறுதிப்படுத்துகிறவர் தேவன் மட்டும்தான் என்பதை நீயும் நானும் மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு நடையும், எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நடையும், எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் உறுதிப்படுத்துகிறவர் தேவன் மட்டுமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் பார்க்கும் பொழுது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். தேவன் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. அவர் சொல்றாரு, நான் நினைத்து இருக்கிறபடியே நடக்கும். நீங்க சொல்றது, உங்க ஜோசியக்காரன் சொல்றது, உங்க ஜாதகம் சொல்றது எல்லாம் நடக்காதுங்க. என் தேவனாகிய கர்த்தரை உற்று பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து, இந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்ன உனக்கும் எனக்கும் நிர்ணயம் செய்து இருக்கிறாரோ அது நடந்தே தீரும் என்று ஆணையிட்டு சொல்கிறார். என் தேவன் வெறுமன மனிதனை போன்று ஆணை எடுப்பவர் அல்லங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னா நீங்கள் எப்படியாவது நல்லா இருப்பீங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்னா எப்படியாவது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நிச்சயமாய் நடக்கும். உங்களுக்கு பிள்ளைகள் பிறப்பார்கள் என்றால் நிச்சயமாக பிள்ளைகள் பிறப்பார்கள். ஒரு ஏழையை பார்த்து நீ செல்வந்தனாய் ஆவாய் என்று சொன்னால் நிச்சயமாய் அவன் செல்வந்தனாய் ஆவான். என் தேவன் சொன்னபடியே நடக்கும் என்று ஆணையிட்டு சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இப்படி உங்களுக்கு நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்? இந்த சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிர்ணயித்திருக்கிறதை யார் மாற்ற முடியும்? யாருமே மாற்ற முடியாது. ஒரு பெண் கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு குமாரனை பெறுவார் என்று வாக்குத்தத்தம் சொன்னது. அந்த பெண்ணும் பயந்தார்கள், எப்படி நடக்கும்? நானோ கணவரையே அறியாதவன். ஆண்டவர் சொன்னார், இது நடக்கும். அவள் சொன்னால் உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவது. அந்த பெண்ணுக்கு தெரிந்தது, இயேசு என்னை தேர்ந்தெடுத்து விட்டார், நான் இயேசுவை தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொல்லி, அடிமையாக உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவது என்று அர்ப்பணம் செய்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவார்கள்? என் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும், என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவார்கள்? என் தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பரிபூர்ணமாக உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. ஏசாயா 14:27 சொன்னது போல அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவார்கள்? என் இயேசுவின் கை, நீட்டப்பட்ட கையை யாரும் திருப்ப முடியாது. அது நீட்டினால் நீட்டியது தான்,
ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னால் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். என் தேவன் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னுடைய நினைவுகள் வேறு, உன் இருதயத்தின் சிந்தனைகள், உன் இருதயத்தின் செயல்கள், உன் இருதயத்தின் கனவுகள் வேறு, என்னுடைய திட்டங்கள் வேறு. மாறாக என் திட்டத்தை நீ செயல்படுத்த என்னிடம் வருவாயேயானால் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஆளாய் மாற்றுவேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவனை பார்த்து, அப்பா, டாடி, நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்வீர்களா? சொல்வீர்களே ஆனால் இன்று உங்களுக்கு, உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இதை பார்த்த நீங்கள் இந்த வசனங்களை உங்களுக்கு மட்டும் வச்சுக்காம பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள். God bless you all.